இது இப்போ நட்டு வச்சிருக்கீங்களா வெள்ளரி பிஞ்சு? ஆமாம், அது இப்போ நட்டது காய் காய்க்குது. சொரக்காய் தேக்குது. இது தாண்டா சொரக்காய் தான் வெளில இருக்கு. அது இதில் காய் இருக்குதா இப்போ? ஆமாம், அந்த தான் பறிக்கணும். நீ தான் கேட்டேன். அதான் சொரக்காய் காய்ச்சிருக்கா? இருக்குமா? இதுல இருந்தால் பறிச்சு பாப்பா கடையில் வச்சுக்கிறேன். சூப்பராக தான் இருக்குது. நல்லா எவ்வளோம்மா கொடுப்போம்? வெளில இருக்க ஒரு எல்லாம் கஷ்டம்தாம்மா. அம்மா தேங்கி வரதுனால தான் இது ஏன்னா பில்லி மாட்டுக்கு போட்டுக்குவோம், பறிச்சு மக்களுக்கு கொடுத்துக்குவோம். நாங்கள் வந்து மருந்தெல்லாம் அடித்து அதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். இதுக்கே விளையிற குப்பை விளையுதா, இது விளையிறத எடுத்துக்க வேண்டியதான் நம்மளுக்கு. சாப்பிடலாம். இது விளையுது இல்லை, அவ்வளோதான். அப்படியே விளையிறது தான், அப்படியே சொத்தப்பேர் அதுவே விளையாடுறது தான். நம்ம இன்னும் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இருக்கிறத நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்து மீதி பாப்பா மாட்டுக்கு ஆட்டுக்கு கோழிக்கு அப்படி போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா இதில் மருந்து சாப்பிட்டுன்னு வச்சுக்கேன் உடம்புல பாதிக்கும். கரெக்டு தான். நீங்கள் ஆர்கானிக் தான் பார்த்தாலே தெரியுது, மருந்து அடித்தா பல. அப்புறம் என்ன அம்மா கொல்லிக்கு வந்தால் ஒரு பிள்ளைக்கு ஒன்று கொடுத்தான்னா ஒன்று பறிச்சு கொடுத்தனால குறைஞ்ச போது நம்ம கொல்லியில் தானே விளையுது. இப்போ பக்கத்து வீட்டை வாங்கிட்டு வர போகிறோம், நம்ம காசு கொடுத்து ஒன்று சாப்பிட்டுனே போகணும்னு பார்க்குறேன். இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது. பெரிய வெள்ளரியா? தேங்க்யூமா, என் பிள்ளைக்கு ஒன்று கற்றுட்டுமா. அப்பா எப்பெல்லாம் சாப்பிட்டு